நீங்கள் யாருமே வேண்டாம் நானே வர்றேன்டா அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் இல்லையா? அப்படின்னா எவ்வளவு சீரியஸ் மேட்டர் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் தமிழ்நாடு களம். ஏன்னா 2021 பல மிஸ்டேக்ஸ் நடந்துச்சு. சிடி ரவினால் ஒன்றுமே பண்ண முடியல, கிஷன் ரெட்டினால் ஒன்றும் பண்ண முடியல, பியூஷ் கோயல் வந்தார் அவராலையும் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது கூட்டணி கடைசி வரைக்கும் தள்ளி போய்கிட்டே இருந்தது. அதாவது நாளைக்கு மனு தாக்கல்னு சொன்னால் இன்றைக்கி வரைக்கும் எந்த தொகுதிங்கிறதே தெரியாமல் இருந்துச்சு. அதில் கூட பாருங்கள், நம்ம நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணார் தெரியுமா? நயினார் நாகேந்திரனுடைய பேர் லிஸ்ட்டில் வருமாங்கிறது கூட தெரியாது. வடக்குலேருந்து லிஸ்ட்டு வரும், அதுவும் ஹிந்தியில் தான் எழுதிட்டு வரும். நான் பார்த்துருக்கேன் அதை. அவர் அந்த லிஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாலே அவர் வந்து திருநெல்வேலியில் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு அவர் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். அந்த அளவுக்கு மற்ற வேட்பாளர்கள் 20 வேட்பாளர்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்களா? கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலேயே லிஸ்ட்டில் நம்ம பேர் வருமாங்கிறதே தெரியாமல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் அந்த கூட்டணி அமைஞ்சுது. இந்த ட்ரிப் அது நடக்காது, இது சிடி ரவியால் மேனேஜ் பண்ண முடியாது, பியூஷ் கோயலால் பண்ண முடியாது, ராஜ்நாத் சிங் வந்தாலே பண்ண முடியாதுங்கிறது அவருடைய நினப்பு. அதுக்கு தான் நரேந்திர மோடி சொல்லிட்டாரு, நீ தனியாக பர்சனலாக போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னுட்டாரு.